ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 3, அறிமுகம், உயிர் என்னும் புதிர், அதன் தொடர்ச்சி. இந்த சட்டங்களை நாம் புரிந்து கொள்ள தொடங்கும் போது மறுபிறவி என்பது நம்மால் உணர இயலாததோ முற்றிலும் புதியதோ அல்ல என்பதை கவனிக்க முடியும். மறுபிறவி என்பது நமது தற்போதைய வாழ்நாளில் கூட தொடர்ந்து நிகழ்வதை நாம் உணர வேண்டும். பேராசிரியர் ஜான் வைஃபர் மனித மூளை ஹியூமன் பிரெயின் என்னும் தனது நூலில் உங்களது உடலில் 7 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மூலக்கூறுகளில் ஒன்று கூட தற்போது இல்லை என்று குறிப்பிடுகிறார். 7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒருவரது உடல் முற்றிலுமாக புதுப்பிக்கப்பட்டு விடுகிறது. இருப்பினும் நான் என்னும் அடையாளம் மட்டும் நம்மிடம் மாறாமல் உள்ளது. நமது உடல் பால்ய பருவம், இளமை பருவம், வயோதிக பருவம் என்று மாற்றமடைகிறது. இருப்பினும் உடலினுள் இருக்கக்கூடிய நபரின் நான் என்னும் அடையாளம் என்றும் மாறாமல் இருக்கின்றது. ஜட உடலில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட உணர்வை அடிப்படையாக கொண்ட மறுபிறவியானது உயிர்வாளியினை ஓர் உடலில் இருந்து மற்றோர் உடலிற்கு மாற்றுவதற்கான உயர்ந்த வழிமுறை ஆகும். மறுபிறவி என்பது நமது அத்தியாவசியமான தன்மையை நிர்ணயிப்பதால் அது அனைவருக்கும் அவசியமான விஷயமாகும். மறுபிறவி என்னும் இப்புத்தகம் காலத்திற்கு அப்பாற்பட்ட வேத புத்தகமான பகவத்கீதையில் சொல்லப்பட்ட மறுபிறவியின் அடிப்படை விஷயங்களை விளக்குகின்றது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த கீதை மறுபிறவியை பற்றி வேறு எங்கும் கிடைக்காத முழுமையான விளக்கத்தை அளிக்கின்றது. உலகத்தின் பல சிந்தனையாளர்களால் பல்வேறு நூற்றாண்டுகளாக இது படிக்கப்பட்டு வருகிறது. ஆன்மீக ஞானமானது நித்திய உண்மையாக இருப்பதாலும் விஞ்ஞான கோட்பாடுகள் மாறும் போதிலும் மாறாது இருப்பதாலும் இன்றும் பொருத்தமானதாகவே உள்ளது. ஹார்வர்டின் உயிரியல் மருத்துவர் டி.பி. டுபி என்பவர் பின்வருமாறு எழுதுகிறார். நமக்கு தெரிந்த இயற்கையின் சட்டங்களை வைத்து உயிரை பற்றி முழுமையாக விளக்க முடியும் என்ற குருட்டு நம்பிக்கையுடன் நாம் நமது வாழ்க்கையை நடத்தலாம். ஆனால் இந்தியாவின் வேத பண்பாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்களை திறந்த மனதுடன் தற்கால விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் தங்களது துறையில் ஒரு புதிய கோணத்தை காண முடியும். மேலும் உண்மையை தேடுதல் என்னும் விஞ்ஞான முயற்சியினை அதன் மூலம் அதிகரிக்கலாம். உலகில் எதுவும் நிலையில்லாத தற்போதைய காலகட்டத்தில் நாம் எங்கிருந்து தோன்றினோம்? பல்வேறு உடல்களிலும் வாழ்க்கை சூழ்நிலைகளிலும் எவ்வாறு வாழ்கிறோம்? மரணத்திற்கு பின்னர் எங்கு செல்கிறோம் போன்றவற்றை தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். மறுபிறவி என்னும் இந்நூலில் இதற்கான அடிப்படை தகவல்கள் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளன. இந்நூலின் முதல் அத்தியாயம் கிரேக்கர்கள் முதல் காந்தி வரை உலகின் மிகப்பெரிய தத்துவ ஞானிகள், கவிஞர்கள் மற்றும் கலைஞர்களை மறுபிறவி எவ்வாறு பாதித்துள்ளது என்பதை விளக்குகின்றது. அதனைத் தொடர்ந்து மறுபிறவி குறித்து புத்தகங்களுள் மிகவும் பழமையானதும் போற்றத்தக்கதுமான பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டுள்ள மறுபிறவியின் கருத்துக்கள் விளக்கப்பட்டுள்ளன. இந்நூலின் 2ஆம் அத்தியாயம் தெய்வ திரு ஆனாச்சானா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கும் புகழ்பெற்ற மத உளவியல் பேராசிரியர் கால்பிரைட் கிராப் போன் டர்க்ஹைம் அவர்களுக்கும் இடையே நடந்த நேரடி உரையாடல் ஆகும். ஜட உடலும் ஜடத்திற்கு அப்பாற்பட்ட ஆன்மீக ஆத்மாவும் சமமாக இருக்க முடியாது என்பதை இந்த உரையாடல் தெளிவாக விளக்குகின்றது. 3ஆம் அத்தியாயத்தில் ஒரு புகழ்பெற்ற இருதய அறுவை சிகிச்சை மருத்துவர் ஆத்மாவை முறைப்படி ஆராய்ச்சி செய்ய விரும்புகிறார். ஸ்ரீல பிரபுபாதர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் நவீன மருத்துவ விஞ்ஞானத்தை விட அதிக தகவல்களை கொண்டதுமான பகவத்கீதையிலிருந்து பதிலளிக்கின்றார். 4ஆம் அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவதம் என்னும் வேத நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஆர்வத்தை தூண்டும் 3 கதைகளை கொண்டது. இயற்கை மற்றும் கர்மத்தின் துல்லியமான சட்டங்களின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டு ஆத்மா எவ்வாறு பல்வேறு உடல்களுக்கு மாற்றம் வருகின்றது என்பதை உணர்வதற்கு இந்த விளக்கங்கள் சிறப்பான உதாரணங்களாக திகழ்கின்றன. 5ஆம் அத்தியாயம் மறுபிறவி குறித்து ஸ்ரீல பிரபுபாதர் தனது புத்தகங்களில் எழுதிய கருத்துகளின் ஒரு தொகுப்பாகும். அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் சாதாரணமான நிகழ்வுகளையும் பொதுவான செயல்பாடுகளையும் வைத்து மறுபிறவியின் கொள்கைகளை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை அவை விளக்குகின்றன. அடுத்த அத்தியாயம்
மறுபிறவியானது உலகம் முழுமைக்கும் பொதுவான குற்றமற்ற நீதிமுறையை தன்னகத்தே கொண்டுள்ளது என்பதை விளக்குகின்றது. மேலும் ஆத்மா ஒருபோதும் நித்தியமாக தண்டிக்கப்படுவதில்லை என்பதையும், பிறப்பு இறப்பு என்னும் தொடர் சுழற்சியிலிருந்து தப்பிக்க கூடிய நிரந்தர வாய்ப்பு அதற்கு உண்டு என்பதையும் இந்த அத்தியாயம் விளக்குகின்றது. மறுபிறவியை பற்றிய தவறான போலியான கருத்துகள் 7ஆம் அத்தியாயத்தின் கருப்பொருளாக அமைந்துள்ளன. வேண்டாம் மறுபிறவி என்னும் இறுதி அத்தியாயம் ஆத்மா மறுபிறவியை கடந்து ஜடவுடல் என்னும் சிறையில் இருந்து நிரந்தர விடுதலை பெற்று உன்னத உலகிற்கு செல்வது பற்றிய செயல்பாட்டை விளக்குகின்றது. அந்த இறுதி நிலையை அடைந்த ஆத்மா பிறப்பு, நோய், முதுமை, மரணம் என்னும் தொடர் மாற்றத்தை கொடுக்கும் இந்த உலகிற்கு திரும்பி வருவதே இல்லை. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 1 மறுபிறவி கிரேக்கர்கள் முதல் காந்தி வரை என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.